பிரகலாதன் பாடம் நடத்திட்டு இருக்கிறான். பகவான் ஸ்ரீராமபிரானுடைய திருவடியை சென்று அடைவதுதான் இந்த மனுஷ சரீரம் எடுத்ததனுடைய உன்னதமான லட்சியம். இந்த சரீரத்தின் மேல நாம் அபிமானம் வைத்துக் கொண்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்க்கையை வீணடிக்க கூடாதுப்பா. இந்த சரீரத்துல நான் அப்படின்னு அபிமானம் வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த சரீரத்துல ரத்தம், அஸ்தி, மாம்சம், மலம், மூத்திரம், ஈழை, கோழை, ரோமம், நகம், இதுல போக்கியமான ஒரு வஸ்து இல்லையே. இன்னும் சொல்லப்பட ஒரு நடமாடும் பாத்ரூம் கக்கூஸ் இருக்கு இந்த சரீரம். விட்டுவிட போவது உயிர், விட்டவுடன் சுட்டுவிட போகின்றார் சுத்தத்தார். இந்த சரீரத்துல உயிர் இருக்கிறது வரைக்கும் தான் இந்த சரீரத்துக்கு மரியாதை. அடுத்த க்ஷணம் இந்த சரீரத்தை கொண்டு போய் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருவோம். அப்படி ஒரு க்ஷண நிமிஷம் கூட வச்சுக்கிறதுக்கு யோக்கியதை இல்லாத இந்த சரீரத்துக்கு மேல வாழ்க்கை முழுக்க நான் 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 என்று அபிமானம் வைத்துக் கொண்டு இந்த சரீரத்தை வீணடிக்க கூடாது. இந்த சரீரத்தை பயனுள்ளதாக நம்ம ஆக்கணும் அப்படின்னு சொன்னா பகவானுடைய நாம சங்கீர்த்தனம், பகவானுடைய சிந்தனம், பகவானையே எழுதி, பகவானையே படிச்சு, பகவானையே நினைச்சு, பகவானையே பஜனை பண்ணி, பகவானையே பூஜை பண்ணி, எல்லா சமயத்திலையும் பகவன் நாம சிந்தனத்தோடையே இருக்கணும் அப்படிங்கிற உபதேசம் எல்லாம் சொல்றான். நாராயண நாமத்திலிருந்து பிரகலாதனை பிரிக்கவே முடியல அப்படிங்கறத தெரிந்து கொண்டு இரண்யகசிபு இனிமேலும் நம்ம ஊரெல்லாம் நாம சொல்றபடி கேட்கிறான். நம்ம பெத்த பிள்ளை நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறானே, இனிமேல் இவனை வச்சுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம வதம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணினான். பெரிய மலையினுடைய உச்சியிலிருந்து பிரகலாதனை கை காலெல்லாம் கட்டி குண்டு கட்டா மலையிலிருந்து உருட்டி விட்டார்கள். அதோட கீழே விழுந்து அவன் இறந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த உருட்டி விடுறதுக்காக பிரகலாதனை அழைச்சிட்டு போனவாள்லாம் அரண்மனையில வந்து சேர்ந்தா. என்னாச்சுன்னா உருட்டி விட்டாச்சு அப்படின்னா இவன் சொல்லி முடிக்கிறதுக்காலே பிரகலாதன் வந்து நிக்கிறான். அப்பா நான் வந்துட்டேன் அப்படின்னு. பிரகலாதனா அவ்வளவு பெரிய மலையினுடைய உச்சியிலிருந்து கீழே விழுந்த பிறகும் அவனை ஒண்ணுமே பண்ணல. ஏன் அப்படின்னா அவனுடைய வாக்குல, அவனுடைய நாக்குல, அவனுடைய நெஞ்சில என்ன இருக்கு? நாராயண 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 கவச்சம் மாதிரி பிரகலாதனை வந்து பாதுகாத்து கொண்டு வந்து கொடுத்தது. ரொம்ப ஆச்சரியப்பட்டா இரண்யகசிபு. இவனை கடல்ல கட்டி அமைத்து தாழ்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாறாங்கல்ல பிரகலாதனை குண்டு கட்டா கட்டி கடல்ல தூக்கி எரிஞ்சார்கள். அப்படியே தெப்ப மாதிரி மிதந்து வந்து மறுபடியும் வந்துட்டான். அப்பாட்ட மறுபடியும் வந்துட்டேப்பா அப்படிங்கிறான். ஒரே ஆச்சரியமா இருக்கு. இவனுக்கு இந்த சேவர்கள் மேல கொஞ்சம் சந்தேகம் வர்றது. சின்ன பையனை, அதுலயும் நம்முடைய பையனா இருக்கான், நம்ம கையினால எப்படி வதம் பண்றது அப்படின்னு இந்த போலீஸ்காரங்கள்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்ணெதிரிலேயே பட்டத்து யானை மதம் பிடிச்சு வருது. அந்த யானையுடைய காலை போட்டு மிதிச்சு கொல்லுகிறான். மதம் பிடிச்சு வர்ற யானை பிரகலாதனை பார்த்ததுமே அது என்ன நினைக்கிறது? வருஷா வருஷம் பிரகலாதனுடைய பிறந்த நாள் விழாவுக்கு இந்த யானை மேலதான் பிரகலாதன் சவாரி பண்ணி போவான். 4 வீதியிலேயே சவாரி பண்ணி வருவான். பிரகலாதன வீதியில பார்த்ததுமே அந்த மத யானை என்ன நினைச்சது? ஓ, இன்னைக்கு பிரகலாதனுக்கு பர்த்டே போல இருக்கு, அதுக்காக தான் நம்மளை அழைச்சிட்டு வரா போல இருக்குன்னு சொல்லி பிரகலாதன் முன்னால வண்டியிட்டு படுத்தது. பிரகலாதன் ஜோக்கா யானைக்கு மேல ஏறி உட்கார்ந்தா அது அப்படியே 4 வீதியையும் கொஞ்சம் வந்துட்டு அரண்மனை கொண்டு இறக்கி விட்டு போயிட்டு, என்னாச்சு பிரகலாதன் வந்துட்டேனே அப்படிங்கிறான். இப்ப இரண்யகசிபுக்கு சந்தேகம் வருது. சாதாரணமா அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் 1000 வருஷம் தபஸ் பண்ணி மேலையும் வரலாம் கூடாது, கீழையும் கூடாது, உள்ள கூடாது, வெளிய கூடாது, ராத்திரி கூடாது, பகல்ல கூடாது அப்படின்னு சொல்லி சாகாவரம் பெற்றிருக்கிறேன். இப்ப நாங்களோட வரமெல்லாம் பிரகலாதனுக்கு பலிக்கிறது போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டா இப்போ. ஏன்னா பிரகலாதனை என்ன பண்ணியும் மதம் பண்ண முடியல. கடைசியில பெத்த அம்மான்னு கூட பார்க்காம கயாது பிரகலாதனுடைய தாயின் இடத்துல விஷம் கலந்த பாலை கொடுத்து இந்த பிரகலாதனுக்கு கொடு அப்படிங்கிறான். எப்படி இருக்கும் அம்மாவுக்கு? பெத்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? கையெல்லாம் பதவிக்கிறது, நடுங்கிறது. ஆனாலும் இரண்யகசிபனுடைய வாக்க மீற முடியாது. அந்த விஷம் கலந்த பாலை கையில வைத்துக் கொண்டு
அப்பா சொல்ற வார்த்தையை கேட்க வேண்டியதானே? அப்பா தானே சொல்றார். அப்பா சொன்ன வார்த்தையை கேட்டா இவ்வளவு கஷ்டம் உனக்கு வராதே. பிரகலாதன் சொல்றான், அம்மா நான் அப்பா சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேம்மா அப்படிங்கிறான். அப்பா மலையிலிருந்து கீழே விழ சொன்னார், நான் விழுந்தேன். அப்பா கடல்ல அமிழ்ந்து போனார், கடல்ல போய் விழுந்தேன். அப்பா மதம் பிடிச்ச யானையில மிதிக்க விட்டார், நான் அதுக்கும் போய் நின்றேன். எல்லாம் கேட்கிறேனேம்மா. இல்லடா, அவர் ஏதோ ஒரு நாமம் சொல்லாதேன்னு சொல்றாரே, அதை சொல்லாம இருக்கிறான். அது முடியாது, அது என்னாலையும் முடியாது. அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அப்பாவுக்கும் அழகல்ல. அப்பா ஒரு அப்பாவா இருந்தா, நல்ல அப்பாவா இருந்தா, பகவானிடத்துல பக்தி ஏற்படுத்துறதுக்கு தான் பையனை பயிற்சி கொடுக்கணுமே தவிர பகவான் நாமம் சொல்லாதேன்னு சொல்றதுக்கு அப்பாவுக்கு, அது நல்ல அப்பாவுக்கு அழகில்லமா. அதனால அப்பாவே சொன்னாலும் பகவன் நாமத்தை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்ப என்ன, இந்த பாலை நான் குடிக்கணும் அவ்வளவுதானே, நீ குடு அப்படின்னு சொல்லி கையில குடிக்கு வாங்கினான் பிரகலாதன். அந்த பாலை கடாட்சம் பண்றான் பிரகலாதன். அதுல வெள்ளையான பால், அந்த விஷம் நீளமான விஷம் தெரிகிறது. அப்படியே பார்க்கடல்ல பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறது மாதிரி அவனுக்கு காட்சி. அம்மா விஷம் கலந்து வச்சிருக்கான்னு சொன்னா பெருமாள் இருக்காரு அப்படின்னு சொல்லி பலபடாத எடுத்து குடிச்சான். பிரகலாதன் இப்போ காம்பளான் குடிச்சது மாதிரி பாலை குடிச்சு காம்பளான் பாய் மாதிரி ஆகிட்டான். சரி, இனிமேல் இவனை ஒரு விதத்தையும் திருத்த முடியாத போல இருக்கு அப்படின்னு நினைச்சான் பிரகலாதன். ஒரு பக்கம் பிரகலாதன் திருத்த முடியலங்கிற வேதனை. பிரகலாதன் தான் ஆரம்பத்திலே சொன்ன, எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கிறவர், அவருக்கு எந்த பற்றியுமே கவலை இல்லை. அதான் சுவாரஸ்யமா அவன் பகவன் நாமன்னு சொல்லிட்டு ஆனந்தமா ஆடி பாடிட்டு இருக்கிறான். நாராயணாய நம நாராயணாய நம நாராயணாய நம ஓம் 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 சொல்லுங்க. நாராயணாய நம நாராயணாய நம நாராயணாய நம ஓம் ஓம் ஓம். அதெல்லாம் பிரகலாதனுடைய ஃப்ரெண்ட்ஸ் தானே. அதான் எனக்கு சொல்ற ஃப்ரெண்ட்ஸ். யாருடைய நண்பர்கள் நம்மளாம்? தேவபாத்தியா அசுரபாத்தியா? தேவபாத்தியா. அதனால எல்லாரும் சத்தமா நாராயணாய ஹரி நாராயணாய ஹரி நாராயணாய ஹரி ஓம் ஓம் ஓம். நாராயணாய ஹரி நாராயணாய ஹரி நாராயணாய ஹரி ஓம் ஓம் ஓம். அது இட்டு கட்டின சிலந்தி கூடு, அது இட்டு கட்டின சிலந்தி கூடு, அது இட்டு கட்டின சிலந்தி கூடு, அது இட்டு கட்டின சிலந்தி கூடு. உயிர் விட்டு போனாலும் கலக்கே, உயிர் விட்டு போனாலும் கலக்கே, உயிர் விட்டு போனாலும் அந்த வெட்டு கேடு வரும் அச்சுதனை பாடு பாடு. நாராயணாய நம நாராயணாய நம நாராயணாய நம ஓம் ஓம் ஓம். நாராயணாய ஹரி நாராயணாய ஹரி நாராயணாய ஹரி ஓம் ஓம் ஓம். இந்த ஜென்மம் போனால் இனி வருமோ, எந்த ஒரு தேசத்துல தேவர்கள் எல்லாம் படைக்கணும்னு ஆசைப்படுகிறார்களோ அப்பேற்பட்ட புனிதமான பரம பவித்திரமான பாரத புண்ணிய பூமி தேசத்துல இது கர்ம பூமி, ஞான பூமி, மோட்ச பூமி, யோக பூமி. அப்பேற்பட்ட பவித்திரமான பாரத புண்ணிய பூமியில ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பிறந்து பக்தியை பரவச் செய்த தமிழ்நாட்டில 3 கடலும் சங்கமிக்கிற இடத்துல அன்னை கன்னியாகுமரி பகவதி தேவி அனவரதம்